Hi friends, welcome back to GJ Tech. நம்ம இன்னைக்கு சில மாதம் முன்னாடி Realme தரப்புலேருந்து Realme Narzo 20 சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் போல்ட் ஆடியோ ரேஞ்சர் ஹெட்செட்டோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, மேலே ஐ பட்டனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேட்டா வாங்க அன்பாக்ஸ் பண்ண போகலாம். ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க தரக்கூடிய எல்லோ கலர் பாக்ஸில் தான் வந்து பேக் பண்ணி தந்திருக்காங்க. பாக்ஸோட டாப்லேயே கொட்ட எழுத்தில் அவங்களுக்கு வந்து நார்சோ 20ன்னு சொல்லி ஃபோனோட மாடல் நேம் தந்துட்டாங்க. கீழே வந்து ரியல்மின்னு சொல்லி பிராண்ட் நேமும் தந்துட்டாங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு சொல்லி தந்திருக்காங்க. எத்தனை ஃபோன் வந்து நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லி போடுவாங்கன்னு தெரியல. நிறைய ஃபோன் நான் இதோட பார்த்துட்டேன். போக்கோ, ரெட்மி, ரியல்மி. அதுக்கடுத்து ரைட்டில் வந்து உங்களுக்கு ரியல்மி நார்சோ 20ன்னு சொல்லி தந்திருக்காங்க. டாப்லேயே வந்து உங்களுக்கு ரியல்மியோட லோகோ தந்திருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டாப் ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, ப்ராசர் வந்து ஈலியோ G85 ப்ராசர், 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வாங்கியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இன்னொரு கலரும் இருக்குது, அது வந்து சில்வர் கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து 4GB 128GB வேரியண்ட்டை தான் வந்து வாங்கியிருக்கோம். இன்னொரு வேரியண்ட் வந்து இருக்குது, அது 4GB 64GB இன்டர்னல் உள்ளது. நம்ம வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,500. இன்னொரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு 10,500 வந்து தந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த கண்டென்ட்ஸ் ஃபுல்லாகவே தந்திருக்காங்க. சரி வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதை சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்லேயே வந்து உங்களுக்கு ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டைப்-C சார்ஜிங் கேபிள் வந்து தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 18 வாட்ஸ் சார்ஜிங் பிரிக் இருக்குது. இந்த 18 வாட்ஸ் சார்ஜிங் பிரிக்கே வந்து உங்களுக்கு 30 வாட்ஸ் இல்லாட்டி 45 வாட்ஸ் சார்ஜிங் பிரிக் மாதிரி தந்திருக்காங்க. அது சைஸ் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உள்ள கொஞ்சம் இது உங்களுக்கு சேஃப்டி கைட், அதுக்கடுத்த மேனுவல் அதெல்லாம் வச்சுருக்காங்க, சம் பேப்பர் ஒர்க்ஸ். சரி வாங்க இப்போ ஃபோனை வந்து பார்த்துடலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷோ இல்லாட்டி மேட் ஃபினிஷோ இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்சோ டிசைன் பை ரியல்மின்னு சொல்லி தந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நார்சோவாக இருந்தாலும் C15 நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அதோட லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் பாப்பப் ஆகும்பாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ ஃபோனை பூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் வந்து பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடித்த கையோட முதல் அறியாக நம்ம வந்து சார் வேல்யூவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஹெட்டோட சார் வேல்யூ வந்து உங்களுக்கு 1.031 வெயிட் பர் கேஜியும், பாடி வந்து 0.730 வெயிட் பர் கேஜியும் இருக்குது. அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்கில் வந்து தந்திருக்காங்க. லைட்டாக மெட்டல் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பட்டன்ஸ் வந்து ரொம்பவே ரிஜிடாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த பட்டன் வந்து எதுன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட், சிம் ட்ரே வந்து தந்திருக்காங்க. அது வந்து இப்போ வர எல்லா ஃபோன் மாதிரியும் ஹைப்ரிட் ஸ்லாட் இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்லாட் தான் வந்து தராங்க. 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டும் போடுற மாதிரி தான். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். பேக் ஃபினிஷ் இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது 10,000 செக்மெண்ட்டுக்கு வந்து எந்த கேமரா குவாலிட்டி வந்து வருமோ அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபோன்லேயும் இருக்க மாதிரி டைம் லேப்ஸ் அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 10,000 ஸ்பேஸும் வேணும், நல்ல கேமரா குவாலிட்டியும் வேணும்னா இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அன்பாக்சிங் வந்து இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதுக்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து சேரும்.